சமீபத்தில் பிரதமர் மோடி கிறிஸ்மஸ் விருந்து டெல்லியில் அவர் வீட்டில் கொடுத்துருந்தாரு. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ பாதிரிகள் பல அமைப்புகள்லேருந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகள் அழைக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக நடத்தினார். உண்மையான செக்குலரிசம், மதச்சார்பின்மைனா என்னன்றது தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குல்லா போட்டுட்டு போகிறது, கேக்கு போகும், அந்த மாதிரிலாம் எல்லா பண்டிகையும் ஒரே அளவுகோலில் பார்க்கக்கூடிய பிரதமர் மோடி. அப்படி அவர் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வெகு சீரும் சிறப்புமாக விமர்சையாக நடத்தின பிறகு அது குறித்து பல சர்ச்சைகள், அதாவது அதை விமர்சனம் பண்ணுறதுக்காக குறிப்பாக சொல்ல கேரளத்திலேருந்து கேரள முதல்வர் உட்பட கேரள அமைச்சர்கள் உட்பட அதை விமர்சனம் பண்ணதை பார்த்தோம். கேரளாவுடைய கலாச்சார அமைச்சர் சாது செரி என்றவர் என்ன சொல்லார், இந்த பாதிரிகள்லாம் ஏன் அங்கே போன பாதிரிகள்லாம் மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசாமல் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வைன், அதாவது போதை வஸ்துவையும் கேக்கையும் சாப்பிட்றதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை கேரள உடைய அமைச்சர் வச்சுருந்தார். அதுக்கு இந்த பாதிரிகள் அமைப்பு மீண்டும் ஒரு கடுமையான கண்டனத்தை சொல்லி, நீங்கள் விமர்சனத்துக்கெலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நாங்கள், நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்க. கேரள முதல்வர் அவர் ஒரு பக்கத்தில் என்ன சொன்னார், இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை அப்பீஸ்மெண்ட் கவருவதற்காக பாஜக எடுத்த ஒரு விக்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றது. ஒட்டுமொத்தமாக பிரதமருடைய இந்த கிறிஸ்மஸ் விருந்து கம்யூனிஸ்ட் கட்சி பயங்கரமான விமர்சனம் வச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை பார்க்கும்போது ஒரு படபடப்பு, ஒரு பதற்றம் வந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ கூட வந்திருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி நீங்கள் சொன்னபடி எல்லா மதத்திற்கும் பொதுவானவர். அவர் தீபாவளி வாழ்த்து சொல்கிறார். நம்ம இவர் மாதிரி சில பண்டிகைகளுக்கு மட்டும் ஒன்றுமே பேசாமல் இருக்க நம்ம தமிழக முதலமைச்சர் இருப்பார். வாழ்த்து கேளுங்கன்னு சொன்ன வாழ்த்து நீங்கள் சொல்லி கேட்டால் கூட சொல்ல மாட்டார் அவர். அந்த மாதிரிலாம் இல்லை, பக்கத்து மாநில பண்டிகை சொல்லுவார். ஆமாம், அந்த மாதிரி கிடையாது. ஆகவே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பாதிரியார்களை கூப்பிட்டு இருக்கிறார், கௌரவத்திக்கிறார், அவரோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்கிறார். இதெல்லாம் தப்பு இருக்குது. அங்கே நீங்களாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, தாமரை சின்னத்தை இப்படிலாம் காமிச்சாரா? ஒன்றும் இல்லையே. பிரதம மந்திரி கூப்பிட்டுருக்க விருந்துக்கு வந்திருக்கிறார்கள். அதை பார்த்தவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இதை மதவாத கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய, மதவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சிகளால் தான் இந்த தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையான மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். அருணாச்சல பிரதேசம் அப்படித்தான். ஆனால் அங்கே இன்றைக்கு பாஜக பலமான ஒரு சக்தியாக ஊன்றி இருக்கிறது. அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள்லாம் தனி. இவங்க இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த அந்த நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த உடனே முதல்ல முன்னெடுத்தவங்களுடைய மதவாத அரசியல்னா சிறுபான்மையினர் தாஜா செய்யணும், அப்பீஸ் பண்ணணும். அவங்க தேசிய நீரோட்டத்தை கலக்காமல் தனியாக பிரித்தே பார்க்கணும். இப்போ இங்கே பேசுனாங்கன்னா டெவலப்மெண்ட் பற்றி பேசுவாங்க. நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய இதை பற்றி, அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவாங்க, டெவலப்மெண்ட் பற்றி பேசுவாங்க, எல்லா இதுவும் இருக்கும், சுகாதாரம் சுத்தம் எல்லாம் பேசுவாங்க. மசூதி வாசலில் போய் பேச என்ன பேச போகிறோம், முஸ்லீம்களுக்கு என்ன செய்வோம், அதில் சர்ச்சை இருக்கிற ஒரு வாசலை போய் என்ன பண்ணுவான், கிறிஸ்துவர்களுக்கு இந்த அரசு என்ன இதுதான் பேசுவானே ஒழிய அங்கே போய் டெவலப்மெண்ட் பற்றி பேச போகிறதில்ல. அப்போ இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தேசத்தை பற்றியோ ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை பற்றியோ நீ யோசனை பண்ணாத, நீ கிறிஸ்துவனாவே இரு, நீ கிறிஸ்துவனாவே நினை, நீ அப்படியே ஓட்டு போடு, நீ முஸ்லீமா, இவங்களே பிரித்து வைத்தார்கள். மோடி வந்த பிறகுதான் இப்படி பிரித்து வைக்கக்கூடிய தன்மை மாறி எல்லாம் ஒரே போல நடைங்க. இது உங்களுக்கு வயிற்று எரிச்சல். ஏன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் போயிடுமே, முஸ்லீம் ஓட் பேங்கோ கிறிஸ்டின் ஓட் பேங்கோ வராமல் போயிடுமே, அது ஒரு பயம். இன்னொரு பக்கம் பாருங்க, பாஜக என்பது இந்துக்கள் அல்லாத எல்லோருக்கும் எதிரி கட்சி. இது தொடர்ந்து செய்யக்கூடிய பிரச்சாரம். இப்போ கிறிஸ்துவ புராணம், ஐயோ இந்த நம்ம இத்தனை நாள் செய்த பிரச்சாரம் மாறி போச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாரும் போயிட்டா என்ன பண்ணுறது? இந்த தொடர்ந்த பிரச்சாரத்தின் காரணமாக தான் பல கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ பாஜக வராமையே இருந்தாங்க. ஓ அப்படியா, எதிரியா இருக்குமோ தெரியாதில்ல. ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது விளம்பர யுக்தி. இப்போ ஒரு பர்பஸை இந்த மாதிரி அதை இல்லாட்டி உங்களுக்கு பல்லெல்லாம் சொத்தையாடுன்னு தொடர்ந்து தினசரி ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை பார்த்தீங்கன்னா மனசில் போய் பதியும். அதே போல தொடர்ந்து 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 பாஜக இந்துக்கள் மற்ற எல்லா மதத்திற்கும் எதிரி எதிரி எதிரி. அப்போ இவன் போகவே மாட்டான்.
இப்போ இவங்களாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிம்பம் உடைபட்டு போய்விடும். இதெல்லாம் நம்ம பண்ண பிரச்சாரம் உடஞ்சி போயிடும். அந்த பயம், அது ஒரு பயம். ஆகவே இவருடைய மதவாத அரசியல் எடுபடாமல் போய்விடுமோ, இவங்களுடைய அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து சிதறி பிஜேபிக்கு போயிடுமோ என்ற பயத்தின் காரணமாக இவர்கள் எப்படி பேசியிருக்கிறார்கள். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்கள், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் இது வரைக்கும் பலமுறை சிடிவியில் மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். மணிப்பூர் கலவரம் என்பது முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். பின்னாலிருந்து கிறிஸ்துவர்கள் தூண்டி விடுகிறார்கள், அதற்கு சைனா ஆதரவு இருக்கிறது. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சர்ச் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம், சர்ச் மூலம் ஆயுதம் வருகிறது. இதுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த மணிப்பூர் கலவரமே ஆரம்பித்தது வந்து போதைப் பொருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக நடத்த போராட்டம். போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்கள், பயிர் செய்யக்கூடியவர்கள்லாம் கிறிஸ்துவர்கள். அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த இனக்குழு இந்த இனக்குழு பேரை சொல்லி மாற்றி மாற்றி ஏமாற்றுவாங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேட்குறான், அந்த விருந்துக்கு போன கிறிஸ்துவ பாதிரியார்கள் மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஏன் பேசலை? அப்போ நீயே ஒத்துக்கிற மணிப்பூர் கலவரம் என்பது ஒரு கிறிஸ்டியன் ஸ்பான்சர்ட் ஒரு ரயட் என்பது நீ ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லாட்டி அந்த கேள்வி கேட்கணும். அதாவது இத்தனை நாள் வந்து இவங்க மூடி மூடி மறைத்தது இவர்கள் எரியாமல் வெளியே வந்து விட்டது. அதனால இந்த உண்மையும் வெளியே வந்திருக்கிறது. மக்கள் தெளிவாக யார் மதவாத அரசியல் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த செய்தி வந்து அமைந்திருக்கிறது.